அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் அடுத்த 14 நாட்களுக்குள் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக வலுவான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே 31/5/2024 முடிவதற்குள் இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த 12 ஆண்டுகள்ல ஏற்படக்கூடிய கிரக இணைவு போன்று இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கிரக அமைப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னவென்றால், முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கின்றன. அதிலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது போன்ற அற்புதமான தருணம் என்பது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் விளக்குவதற்கான வாய்ப்பை அவருடைய சுப பார்வை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை நிச்சயமாக மிகவும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. 2, 10, 12 ஆகிய இடங்களில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை பதிகிறது. ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவான ஒரு பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சந்தித்த பின்னடைவுகளை சரி செய்வதற்கான யோகம் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. 5ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 6ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட குரு பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பகை உணர்ச்சி குறைந்து ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறக்கூடிய யோகம் உண்டு. பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக சனி பகவான் அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 3ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. 3ல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக அற்புதமான வளர்ச்சி நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கும் நற்பெயர் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் என அனைவரிடமும் சந்தித்து வந்த சிக்கல்கள் வெகுவளவில் குறையும். திருப்தியான ஒரு சூழ்நிலை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பிற்காக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தித்து வரக்கூடிய பல பிரச்சனைகள், சிரமங்கள் விலகுகின்றன. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். கடுமையான பண நெருக்கடி விலகுவதற்கான யோகத்தை மிக வலுவாக சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி 3ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அனைத்து விதமான பணிகளிலும் சகாயமான நன்மையும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். என்றால் சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன், முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக 6ஆம் இடத்தில் வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 6ல் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் முக்கியமாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. சுக்கிரன் 5ல் முற்பகுதியிலும் 6ல் பிற்பகுதியில் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே கலைத்துறையில் உச்சபட்ச மாற்ற
மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. 5ஆம் இடத்தில் அதீத நன்மையை பெற்று தரக்கூடிய சுக்கிரன் 6இல் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் புதிய வாய்ப்புகளில் கிடைத்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் போன்றவை விலகுங்க. தடங்கல்கள் சிக்கல்கள் விலகுவதால் புதிய வாய்ப்புல எந்த விதமான தொய்வும் இல்லை. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பை விட மிக சிறப்பான முன்னேற்றம், வலுவான வளர்ச்சி, கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நிதி நெருக்கடிகள் அகலும். பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறைவதால் கலைத்துறை ரீதியான பணிகளை உங்களது சொந்த தயாரிப்பிலே மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று 6இல் அமருகிறார். அங்கு ஆளுமை நிறைந்த சூரியனும் சஞ்சரிக்கிறார், குருவும் இருக்கிறார், வித்யாகாரகரான புதனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானம் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் மறைமுக தொல்லைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றியும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. உங்களுக்கு எதிராக மறைமுக சூழ்ச்சிகளை நேரடியாக செய்தவர்களும் மறைமுகமாக செய்தவர்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் 5இலும் பிற்பகுதியில் 6இலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே கல்வி ரீதியான பல தடைகள் விலகும். நீங்கள் நினைத்தபடி கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது தனி திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில இந்த தருணத்தில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக உண்டு. அது மட்டுமல்லாது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ராகு மற்றும் கேது உங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டன. கேது தொழில் ஸ்தானத்திலும் ராகு சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். செவ்வாய் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற போகிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக செழிப்பான வளர்ச்சி உண்டு. பண விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தேவைக்கு அதிகமான நல்ல வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில பாதிப்புகளையும் தடைகளையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வதால் பெண்மணிகளுக்கு கவலையளித்து வந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதற்கான யோகம் உண்டு. சவால் நிறைந்த வகையில பல நெருக்கடிகளை சந்தித்து அவற்றை சிறப்பான முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் மறைவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 2 வாரத்திற்குள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்.